हो हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 7/3/1981. முரளியின் சாரம்: சாந்தி சொரூபத்தின் காந்தமாகி நாலாபுறங்களிலும் சாந்தியின் கிரணங்களை பரப்புங்கள். இன்று மிக புனிதமான தந்தை புனித அன்னப்பறவைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த வேறுபட்ட மற்றும் அன்பான சந்திப்பை மிக உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும். குழந்தைகளின் அன்பிற்கான பிரதிபலனை வழங்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். குழந்தைகள் தந்தையின் அன்பிற்கு பிரதிபலனாக சேவையில் அனைவரும் ஒன்றாக கூடி சகயோகம் கொடுத்து காண்பித்தார்கள். பாப்தாதா அன்பு நிறைந்த கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். முழு லயிப்புடன் இயற்கை மற்றும் கலியுக அசுர சம்பிரதாய தடைகளை கடந்து தடையின்றி காரியத்தை முடித்தீர்கள். இந்த சகயோகம் மற்றும் ஆர்வத்தின் பலனாக பாப்தாதா குழந்தைகள் மேல் பாராட்டுக்களின் மலர்களின் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். பாபா காரியம் என்பது என்னுடைய காரியம். இந்த முழு ஈடுபாட்டுடன் வெற்றியடைந்தீர்கள். அதற்காக பாராட்டுக்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குழுவின் சக்தியின் முதல் காரியத்தை இப்பொழுது தொடங்கியிருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு முன்மாதிரி ரூபத்தில் செய்தீர்கள். இப்பொழுதோ உங்களுடைய குழந்தைகள் இன்னும் அதிகரித்து விஷால காரியத்திற்கு பொறுப்பாளர் ஆவார்கள். அனைவரும் ஒன்றாக இணைந்த குழுவின் சக்தியின் எதிரே எப்படி விதவிதமான தடைகள் அகன்று விடுகின்றன என்பதை அனுபவம் செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி எங்களுடைய பிறப்புரிமை என்ற உயர்ந்த எண்ணத்தை வைத்தீர்கள். இந்த எண்ணம் காரியத்தை வெற்றியடைய வைத்தது. குழந்தைகளின் தைரியம், உற்சாகம், கடின உழைப்பு மற்றும் அன்பை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த குழு விசேஷமாக எந்த பாடத்தை கற்பித்தது தெரிந்திருக்கிறீர்களா? என்ன காரியம் நடந்தாலும் அது வருங்காலத்திற்காக ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. அப்படி என்ன பாடத்தை கற்றீர்கள்? சகித்து கொள்வதற்கு. இப்பொழுதோ இந்த பாடத்தை இன்னும் படிக்க வேண்டும். இந்த காரியம் வருங்காலத்திற்காக எப்பொழுதும் டபுள் லைட் ஆகி எவரடியாக எப்படி இருப்பது என்ற நடைமுறை பாடத்தை கற்பித்தது. யார் டபுள் லைட்டாக இருப்பாரோ அவர் தன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் சுலபமாகவே வெற்றி அடைபவராக ஆக்க முடியும். எப்படி நேரமோ அப்படி தன்னை சரள முறையில் நடத்தி கொள்ள முடியும். மனதால் எப்பொழுதும் மூழ்கிய நிலையில் இருக்க முடியும். இன்றோ குழந்தைகளின் கடும் உழைப்பிற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்தோம். இன்னும் வரும் நாட்களில் விஷால காரியங்களை செய்து கொண்டே இருங்கள், வளர்ந்து கொண்டே இருங்கள். பாப்தாதா உங்களை விட அதிகமாக அனைத்து காரியத்தையும் பார்க்கிறார். நீங்களோ ஸ்தூல சாதனங்கள் காரணமாக சில நேரம் சென்றடைய முடியும், சில நேரம் சென்றடைய முடியாது. பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் சென்றடைவதில் எவ்வளவு நேரம் எடுக்கும்? நீங்கள் என்ன பார்க்கவில்லையோ அதை நாம் பார்த்தோம். தந்தையின் அன்புதான் காலை அமுக்கி விடுகிறது. பொறுப்பாளர்களாக டெல்லியை சேர்ந்தவர்கள் ஆனார்கள். ஆனால் அனைத்து பிராமணாத்மாக்களின் சகயோகத்தினால் எந்த குழந்தைகளெல்லாம் சேவையின் மைதானத்தில் வந்தார்களோ, சேவை என்ற மலையை தூக்குவதற்கு விரல் கொடுத்தார்களோ, அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா அன்பு மற்றும் எப்பொழுதும் உடனிருப்பதின் குடைநிழலின்
உள் அன்பு நினைவு என்றதினால் காலை அமுக்கி விடுகிறார். களைப்படைந்து விடவில்லைதான் இல்லையா? சொல்வதற்காக வெளிநாட்டினர் என்று கூறுகிறோம். ஆனால் அவர்களும் பாரதவாசிகள். அவர்களும் மிக நல்ல ஈடுபாட்டுடன் களைப்பற்றவராகி பாரதத்தின் கும்பகர்ணன்களை எழுப்புவதற்காக வெற்றிபூர்வமாக காரியம் செய்தார்கள். எனவே பாப்தாதா அனைவருக்கும் நம்பர் 1 என்ற பட்டம் கொடுக்கிறார். வெளிநாட்டினர் கேட்டீர்கள்தானே? வெளிநாட்டிலும் இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அந்த நாளும் வரும். அனைவரும் குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த இனிமையான மேளாவின் விசேஷ நினைவு சின்னம் உருவாகி கொண்டிருக்கிறது. பாப்தாதாவிற்கும் விசேஷ மேளா மிக பிரியமானதாக இருக்கிறது. யாரெல்லாம் தொலைதூரத்திலிருந்து கஷ்டப்பட்டு மிக ஆர்வத்துடன் வந்து சேர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் பாப்தாதா விசேஷ அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். அன்பு தூரத்தை அருகில் கொண்டு வந்து விடுகிறது. அப்படி பாரதத்திலும் மிக தொலைதூரத்தில் இருப்பவர்கள் அன்பின் பந்தனத்தில், சகயோகத்தின் ஆர்வத்தில் அருகாமையை அனுபவம் செய்கிறார்கள். எனவே பாரதவாசி பெரிய தேசத்தின் கணக்குப்படி தூர இடங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷ அன்பை தருகிறார். மிகவும் கள்ளம் கபடமற்றவர்கள், மேலும் மிக அன்பானவர்கள். எனவே போலாநாத் தந்தையின் அந்த மாதிரியான குழந்தைகள் மேல் விசேஷமாக அன்பு நிறைந்த திருஷ்டி இருக்கிறது. அனைவரும் தன்னை அவ்வளவே உயர்ந்த பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்கள் என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? நல்லது. இப்பொழுது வரும் வருடத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்திருக்கிறீர்களோ மிக நன்றாக செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது வரும் நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? தற்சமயம் உலகின் பெரும்பான்மையான ஆத்மாக்களுக்கு அனைத்தையும் விட அதிகமான உண்மையான அமைதியின் தேவை இருக்கிறது. அமைதியின்மைக்கான அநேக காரணங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன, மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அவரே அமைதியில் இருந்தால் கூட மற்றவர்களின் அமைதியற்ற வாயுமண்டலம், அமைதியற்ற எண்ணலைகள் அவர்களையும் தன் பக்கம் இழுத்து விடுகிறது. நடத்தையில், இருப்பதில், உணவு விஷயத்தில், காரியம் செய்வதில் ஆகிய அனைத்திலும் அமைதியின்மையின் சூழ்நிலை அமைதியான நிலையில் அமரவிடாது. அதாவது மற்றவர்களின் அமைதியின்மையின் பிரபாவம் கூட ஆத்மா மேல் ஏற்படும். அமைதியின்மையின் மன அழுத்தத்தின் அனுபவம் அதிகரிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அமைதிக்கடலின் குழந்தைகள், உங்களுடைய சேவை என்னவாக இருக்கிறது? எப்படி எங்காவது நெருப்பு பிடித்து விடுகிறதென்றால் குளிர்ந்த நீரினால் நெருப்பை அணைத்து சூடான சூழ்நிலையை குளுமையாக்கிவிடும். அதேபோல் உங்கள் அனைவரின் தற்சமயம் மாஸ்டர் அமைதி கடலின் விசேஷம் வேண்டும். மனதின் எண்ணங்கள் மூலமாக, அமைதி சுரூபத்தின் நிலை மூலமாக நாலாபுறங்களிலும் அமைதியின் கிரணங்களை பரப்புங்கள். அந்த மாதிரி சக்திசாலியான சொரூபமாக்குங்கள். முழு உலகத்தின் மூளைகளிலும் இந்த மிக குறைந்த ஆத்மாக்கள்தான் அமைதியின் தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் அமைதிக்கடல் என்று அனுபவம் செய்யட்டும். எப்படி நாலாபுறங்களிலும் இருளிருந்து ஒரு மூலையில் பிரகாசமான வெளிச்சம் இருக்கிறதென்றால் அனைவரின் கவனமும் இயல்பாகவே வெளிச்சத்தின் பக்கம் செல்லும். அதேபோல் நாலாபுறங்களிலும் அமைதியின்மையின் நடுவில் இங்கிருந்து அமைதியை பிராப்தி செய்ய முடியும் என்று ஈர்ப்பு இருக்கட்டும். அமைதி சுரூபத்தின் காந்தமாகுங்கள். அதன் மூலம் தூரத்திலிருந்தே அமைதியற்ற ஆத்மாக்களை ஈர்க்க முடிய வேண்டும். கண்கள் மூலமாக அமைதியின் வரதானம் கொடுங்கள். வாய் மூலமாக அமைதி சுரூபத்தின் நினைவூட்டுங்கள். எண்ணம் மூலமாக அமைதியின் விசேஷ காரியத்திற்காக நினைவின் விசேஷ விதி மூலமாக சித்தியை பிராப்தி செய்யுங்கள். பக்தர்கள் சாந்தி தேவா என்று உங்களை மகிமை செய்கிறார்கள். இந்த வருடத்தில் விசேஷமாக அதே சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். ஆத்மா என்னுடைய அமைதி சொரூபத்தின் எண்ண அலைகள் எந்தளவு காரியம் செய்கிறது என்று பயிற்சி செய்யுங்கள். அமைதியின் எண்ண அலைகள் அருகில் இருக்கும் ஆத்மாக்கள் வரை சென்றடைகிறதா அல்லது தொலைதூரம் வரைக்கும் சென்றடைய முடிகிறதா? அமைதியற்ற ஆத்மாக்கள் மேல் தன்னுடைய அமைதியின் எண்ண அலைகளை அனுபவம் செய்து பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா?
நல்லது. இப்பொழுதோ சந்தித்து கொண்டே இருப்போம். எப்பொழுதும் அன்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், ஒவ்வொரு காரியத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இருப்பவருக்கு, அன்பு மூலம் கடின உழைப்பை அகற்றக்கூடியவர்களுக்கு, எப்பொழுதும் களைப்பற்று பாப்தாதாவின் குடைநிழலின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு, எப்பொழுதும் தடைகளை அளிக்கும் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஒரிசா மற்றும் கர்நாடக மண்டல சகோதர சகோதரிகளுடன் தனிப்பட்ட சந்திப்பு. உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் இருக்கிறது. குழந்தைகள், உங்களை சந்திப்பதற்காக தந்தை அவரே வருகிறார். இந்த பாக்கியத்தை சிந்தனை செய்து, பாபா எனக்காக வந்திருக்கிறார் என்று எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். பகவானை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பகவானை தன்னுடைய அன்பின் பந்தனத்தில் கட்டி போடுவது என்ற இதைவிட வேறு என்ன வேண்டும்? அந்த மாதிரி போதையில் இருந்தீர்கள் என்றால் மாயா ஓடிவிடும். மாயாவின் உறவையோ அனைவரும் துண்டித்து விட்டீர்கள் தான் இல்லையா? துண்டித்து விடுவதென்றால் எண்ணத்தில் கூட வர வேண்டாம். எண்ணத்தினால் கூட அழிப்பதென்பதுதான் துண்டிப்பது. அப்படி துண்டித்து விட்டீர்கள் தான் இல்லையா? நீங்கள் அனைவரும் எவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள். தூர இடங்களில் இருக்கும் உங்களையும் தந்தை தேடி கண்டுபிடித்து விட்டார். எனவே எப்பொழுதும் தன்னை காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஃபரிஷ்தாவுக்கு சமமான நிலையை உருவாக்குவதற்காக தன்னை தந்தையின் குடைநிழலின் கீழிருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். தன்னை எப்பொழுதும் தந்தையின் குடைநிழலின் உள்ளே இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? எந்தளவு நினைவில் இருப்பீர்களோ அந்தளவு நான் தனியாக இல்லை, ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார் என்று அனுபவம் செய்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனை எதிரில் வந்தாலும் கூட தன்னை இணைந்த சொரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள். எனவே பயப்பட மாட்டீர்கள். பாபாவுடன் இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் எந்த ஒரு கடின காரியமும் சுலபமாகிவிடும். எப்பொழுதாவது அந்த மாதிரி ஏதாவது விஷயம் எதிரில் வந்ததென்றால் பாப்தாதாவின் நினைவை வைத்து தன்னுடைய சுமையை தந்தை மேல் வைத்து விட்டீர்கள் என்றால் லேசாகி விடுவீர்கள். ஏனென்றால் தந்தை பெரியவர், மேலும் நீங்கள் சிறிய குழந்தைகள். பெரியவர்கள் மேல்தான் சுமையை வைப்பார்கள். சுமையை தந்தை மேல் வைத்து விட்டீர்கள் என்றால் எப்பொழுதும் தன்னை குஷியாக அனுபவம் செய்வீர்கள். ஃபரிஷ்தாவிற்கு சமமாக நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். இரவு பகல் 24 மணி நேரமும் மனதால் நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். தேக அபிமானத்தில் வருவதென்றால் மனிதனாவது, ஆத்ம அபிமானி ஆவதென்றால் ஃபரிஷ்தா ஆவது. எப்பொழுதும் அதிகாலை எழுந்தவுடனேயே தன்னுடைய ஃபரிஷ்தா சுரூபத்தின் நினைவில் இருங்கள். மேலும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எந்த ஒரு விஷயம் எதிரில் வந்தாலும் அதை மிகவும் குஷியோடு கடந்து விடுவீர்கள். எப்படி தேவிகள் அசுரர்கள் மேல் நடனமாடினார்கள் என்று காண்பிக்கிறார்கள். அப்படி ஃபரிஷ்தா சொரூபத்தின் நிலையில் இருப்பதினால் அசுர விஷயங்கள் மேல் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். ஃபரிஷ்தா ஆகி ஃபரிஷ்தாக்களின் உலகத்தில் சென்று விடுவீர்கள். ஃபரிஷ்தாக்களின் உலகம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும். பாவ கர்மங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கான சாதனம் லைட் ஹவுஸின் நிலை. அனைவரும் தன்னை லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் என்று நினைக்கிறீர்களா? எங்கு லைட் இருக்குமோ அங்கு எந்த ஒரு பாவ காரியமும் நடக்காது. அப்படி எப்பொழுதும் லைட் ஹவுஸாக இருப்பதினால் மாயா எந்த ஒரு பாவ காரியமும் செய்விக்க முடியாது. எப்பொழுதும் புண்ணியாத்மா ஆகிவிடுவீர்கள். அப்படி தன்னை புண்ணியாத்மா என்று நினைக்கிறீர்களா? புண்ணியாத்மா எண்ணத்தில் கூட எந்த பாவ காரியமும் செய்ய முடியாது. மேலும் எங்கு தந்தையின் நினைவில்லையோ அங்கு பாவம் நடக்கும். தந்தை இருக்கிறார் என்றால் பாவம் இல்லை, பாவம் இருக்கிறதென்றால் தந்தை இல்லை. அப்படியானால் எப்பொழுதும் யார் இருக்கிறார்? பாவம் அழிந்து விட்டதுதான் இல்லையா? எப்பொழுதும் புண்ணியாத்மாவின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்றால் பாவம் அழிந்து விட்டது. எனவே இன்றிலிருந்து நான் புண்ணியாத்மா, பாவம் என் எதிரில் வர முடியாது என்ற இந்த உறுதியான எண்ணத்தை வையுங்கள்.
உங்களில் யார் இன்றிலிருந்து பாவத்தை எண்ணத்திலும் மற்றும் கனவிலும் வரவிட மாட்டோம் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். திட எண்ணம் என்ற தீக்குச்சி மூலம் 21 ஜென்மங்களுக்காக பாவம் அழிந்தது. பாப்தாதாவும் அந்த மாதிரி தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். சுயம் தந்தை குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் என்ற இது கூட எவ்வளவு பாக்கியம்! இந்த நினைவில் எப்பொழுதும் குஷியாக இருங்கள். மேலும் அனைவரையும் குஷியடையச் செய்யுங்கள். சுயதரிசன சக்கரதாரியாகி சுயராஜ்யம் மற்றும் உலக ராஜ்யத்தின் அதிகாரியாகுங்கள். சங்கம யுகத்தில் தந்தை மூலமாக கிடைத்த அனைத்து பட்டங்களும் நினைவில் இருக்கிறதா? பாப்தாதா குழந்தைகளுக்கு சுயதரிசன சக்கரதாரி என்ற பட்டத்தை தான் முதலில் கொடுக்கிறார். பாப்தாதா மூலமாக கிடைத்த இந்த பட்டம் நினைவில் இருக்கிறதா? எந்த அளவு சுயதரிசன சக்கரதாரி ஆவீர்களோ அந்த அளவு மாயாவை வென்றவர் ஆவீர்கள். அப்படி சுயதரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கிறீர்களா? சுயதரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே எப்பொழுதாவது சுயத்திற்கு பதிலாக மற்ற தரிசன சக்கரமோ சுற்றவிடவில்லையே. சுயதரிசன சக்கரதாரி ஆகுபவர் சுயராஜ்யம் மற்றும் உலக ராஜ்யத்தின் அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். சுயராஜ்ய அதிகாரியாக இப்பொழுது ஆகியிருக்கிறீர்களா? யார் இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரியாக ஆகிறாரோ அவர்தான் எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டும். எப்பொழுது எந்த கர்மேந்திரியம் மூலமாக என்ன காரியம் செய்விக்க விரும்புகிறீர்களோ அதை செய்விக்க முடிய வேண்டும். இதைத்தான் அதிகாரி என்று சொல்வது. அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கிறதா? எப்பொழுதாவது கண்கள் மற்றும் வாய் ஏமாற்றத்தை கொடுக்கவில்லையே. எப்பொழுதும் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கிறதென்றால் எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஒரு பொழுதும் எண்ண ரூபத்தில் கூட ஏமாற்ற முடியாது. பார்வையாளரின் ஆசனம் மரியாதைக்குரிய ஆசனமாகும். இந்த ஆசனத்தில் அமர்பவர் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறார். என்னென்ன நாடகத்தில் நடக்கிறதோ அதில் நன்மைதான் அடங்கியிருக்கிறது. இந்த நினைவு எப்பொழுதும் இருக்கிறதென்றால் வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். விவேகம் நிறைந்த குழந்தைகள் என்னென்ன நடக்கிறதோ அது நன்மை பயப்பது என்றுதான் நினைப்பார்கள். ஏன் என்ன என்ற கேள்வி விவேகம் நிறைந்த குழந்தைகளின் மனதில் எழ முடியாது. ஒருவேளை இந்த சங்கமயுகம் நன்மை பயக்கும் யுகம், தந்தையும் நன்மை செய்பவர் என்ற நினைவிருக்கிறதென்றால் உயர்ந்த நிலை உருவாகி கொண்டே இருக்கும். வெளிமுகமாக நஷ்டம் தென்பட்டால் கூட அந்த நஷ்டத்திலும் நன்மை அடங்கியிருக்கிறது. அந்த மாதிரி நிச்சயம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தந்தையின் துணை மற்றும் கை இருக்கிறதென்றால் நன்மையின்மை நடக்க முடியாது. இப்பொழுது சோதனை அதிகமாக வரும். அதில் ஏன் என்ன என்ற கேள்வி எழ வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை நடக்க விடுங்கள். தந்தை என்னுடையவர், நான் தந்தையினுடையவன் என்றால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதைத்தான் நிக்ஷ்ய புத்தி என்று சொல்வது. விஷயம் மாறினாலும் நீங்கள் மாறாதீர்கள். இதுதான் நிச்சயம். எப்பொழுதாவது மாயாவினால் தொந்தரவாவதில்லையே. சில நேரம் சூழ்நிலைகளினால், சில நேரம் வீட்டில் இருப்பவர்களினால், சில நேரம் பிராமணர்கள் மூலமாக பாதிக்கப்படுவதில்லையே. மரியாதைக்குரிய ஆசனத்தில் அமருங்கள். பார்வையாளரின் ஆசனம் மரியாதைக்குரிய ஆசனமாகும். இதிலிருந்து விலகியிருக்காவிட்டால் பிரச்சனைகள் முடிந்துவிடும். ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் பயப்பட மாட்டேன், மேலும் பாதிப்பை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுங்கள். எப்பொழுது ஞானம் நிறைந்த தந்தையின் குழந்தையாகிவிட்டீர்களோ, 3 காலங்களையும் தெரிந்தவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களிடம் எப்படி பிரச்சனைகள் வர முடியும்? எண்ணத்தில் கூட பிரச்சனை இருக்க வேண்டாம். ஏன் என்ற வார்த்தையை அகற்றி விடுங்கள். ஏன் என்ற வார்த்தைக்கு பின்னால் நீண்ட வரிசை இருக்கிறது. விடை பெறும் நேரம். மேலாவை சந்திப்பு விழாவை பார்த்து குஷி ஏற்படுகிறது தான் இல்லையா? இதுவும் நாடகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அது நல்லதிலும் நல்லதாக இருக்கிறது. இதுவோ ஒன்றுமில்லை, இன்னும் மிக அதிகமாக வருவார்கள். வசதிகளை அதிகரித்து கொண்டே இருப்பீர்கள். அதிகரிப்பவர்கள் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது மதுபனில் அதிக கூட்டம் கூடிவிடுமோ அப்பொழுது பக்தியில் நினைவு சின்னமாகும்.
எவ்வளவு உருவாக்கிக் கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த வரதானமும் கிடைத்திருக்கிறது. இதைத்தான் நினைவு சின்னத்தில் கடல் வரை சென்றடைந்து விட்டது என்று கதைகளை உருவாக்கி காண்பிக்கிறார்கள். இருந்தும் சின்னதாகிவிட்டது. இப்பொழுது அபுரோடு வரையிலாவது சென்றடையுங்கள். அப்பொழுதுதான் மகிமை ஏற்படும். அபுரோட்டில் தொடங்கி மவுண்ட் அபு வரை அமர்ந்தீர்கள் என்றால்தான் பிரத்யக்ஷம் ஏற்படும். இது என்ன நடக்கிறது என்று யோசிப்பார்கள். கவனமோ செல்லும் தான் இல்லையா? பிரம்மா குமாரிகள் எதுவரை வந்தடைந்து விட்டார்கள். இப்பொழுது இதுவோ குழந்தைகளின் சந்திப்பு. ஆனால் குழந்தைகள் கூட பக்தர்களும் எப்பொழுது சேர்ந்து விடுவார்களோ அப்பொழுது என்னவாகும்? இப்பொழுதோ மிகுந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். எப்பொழுது தந்தையின் வருகை இருக்கிறதென்றால் குழந்தைகளும் அதிகரிப்பார்கள். வளர்ச்சி அடையவில்லை என்றால் எதற்காக சேவை செய்கிறோம்? சேவையின் அர்த்தமே வளர்ச்சி. நல்லது. வரதானம்: சகித்துக்கொள்ளும் சக்தி மூலமாக அழியாத மற்றும் இனிய பலனை பெறக்கூடிய அனைவரின் அன்பிற்குரியவர் ஆகுக. சகித்துக்கொள்வதென்பது இறப்பதல்ல, ஆனால் அனைவரின் இதயத்தில் அன்போடு வாழ்வது. எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும், ராவணனை விட கொடுமையானவனாக இருந்தாலும், ஒரு தடவை இல்லை 10 தடவை சகித்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சகித்துக்கொள்ளும் சக்தியின் பலன் அழியாதது, மேலும் இனிமையானது. நான் இவ்வளவு சகித்து கொண்டேன் என்றால் இவரும் கொஞ்சம் செய்ய வேண்டும் என்ற இந்த பாவனையை மட்டும் வைக்காதீர்கள். அற்ப காலத்து பலனின் பாவனையை வைக்காதீர்கள். இரக்க உணர்வு வையுங்கள். இதுதான் சேவைக்கான உள்ளுணர்வாக இருக்க வேண்டும். சேவை உணர்வுள்ளவர் பிறரது பலகீனங்களை உள்ளடக்கிக் கொள்வார். அவர்களை எதிர்ப்பதில்லை. ஸ்லோகன்: எது நடந்து முடிந்துவிட்டதோ அதை மறந்துவிடுங்கள். கடந்த விஷயங்களிலிருந்து கற்றுக்கொண்டு வரும் காலத்திற்காக எப்பொழுதும் எச்சரிக்கை வையுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।